நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 12வது வரக்கூடியதாக இருக்குது இந்த மீனராசி. மீனராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் பூரட்டாதி, உத்திராட்டாதி, ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான வாய்ப்புகள் அமைய போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் புதன் உங்களோட ராசியில் நீச்சமாக போகிறார். அதே ராசியில் சுக்கிரனுமே உச்சத்துலேயும் குரு பர்வத்தினையால் நீச்ச பங்க ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், அது முன்னேற்றமாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவை ஏற்படுத்துமா, இதை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் உங்களுக்காக. இந்த மீன ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரருக்குமே கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன? இந்த பூரட்டாதி, உத்திராட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை மன தைரியத்தோடு எதிர்கொள்ள தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் காரிய தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் எங்களோட சேனல் சார்பாக குரு பகவானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். இந்த மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டாதி, ரேவதி, அதில் முதல்ல வரக்கூடியது பூரட்டாதி 4ஆம் பாதம். இவங்க வந்துட்டு எந்த ஒரு வேலையிலையுமே நிதானமாக செயல்பட்டால் நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்றத குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் தாங்க இருக்குது. உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவ்வப்போது வந்துக்கிட்டே தான் இருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளும் பொழுது குழப்பங்கள் நீடிக்கும். அதனால் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். குரு பகவான் பார்வை 7, 9, 11ஆம் இடத்துல கிடைக்கும் பொழுது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெருக்கும். ஆனாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த மீனராசியில் உள்ள நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக முன்னேற்றங்கள் வர என்ன வாய்ப்பு இருக்குது? நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களா இருந்தால் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த நம்பர் அமையும். இதை குறித்து வச்சுக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்க டீட்டெயில் அதை சொன்னாலே உங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அமைஞ்சிச்சு, இதற்கு தீர்வு என்ன, வந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி வரப்போகிற கஷ்டமாக இருந்தாலும் சரி அதற்கான தீர்வு என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை சரியாக செஞ்சாலே போதும், உங்களோட வாழ்க்கையில் இன்னுமே நல்ல பயன்களை பெற முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு அவங்களோட வாழ்க்கையில் இப்போ நல்ல முன்னேற்றமான நிலைக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பர் வருத்தப்படுற கஷ்டப்படுற மீனராசி அன்பர்களுக்கு உதவும் அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்கோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் கட்டாயம் இந்த நம்பரை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் மீனராசியில் உள்ள உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அறிவாற்றலை கொண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் விரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுமே அங்கேயே சஞ்சாரம் செய்கிறதுனால இது வரைக்கும் நீங்கள் அடைஞ்சு வந்த முன்னேற்றத்தில் சின்ன சின்ன பின்னடைவு ஏற்படலாம். இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கண்ணும் கருத்துமாக உங்களோட செயல்களில் ஈடுபடணும். பல வகையிலையுமே செலவு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உடல்நிலையில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும். பணிபுரியும் இடத்துலையுமே கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தேவையற்ற வீண் வாக்குவாதம் மேற்கொள்ளும் பொழுது சங்கடங்கள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்களுக்கு வரவை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் அதுக்கேற்ற செலவும் வர மாதிரி இருக்கும். அதனால செலவு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடாக இருங்க.
குரு பகவானின் பார்வை சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கும். இதன் மூலம் இந்த சமயத்தில் நீங்கள் முன்னேற்றமான பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே பெற போறீங்க. இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை, போராட்டம், இது எல்லாமே ஒரு முடிவிற்கு வந்துடும் அந்த சமயத்தில். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கையுமே இருக்கும். ஏதாவது சொத்து விஷயம், வழக்கு விவகாரங்கள் இருந்தாலுமே சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மனக்குழப்பம் விலகும். பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையா இருப்பீங்க. விவசாயிகள் வெளிச்சல்ல அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல பயன்களை பெற முடியும். வியாபாரிகளுக்கு இந்த சமயத்துல அரசு வழி விவகாரங்கள்ல, கணக்கு வழக்குகள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவுமே நன்மையா முடியும். அதே போல வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும். செஞ்சுட்டு வர தொழிலையும் வியாபாரத்திலையும் லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணும் கருத்துமா நீங்கள் உங்களோட செயல்களை சிறப்பாக செயலாற்றுனா பெற முடியும். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு செய்யுங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் எப்போவுமே இருக்கணும். வீண் செலவுகளை தவிர்த்துடுங்க. வரவு செலவுகளில் கவனமாக இருங்க. பணியாளர்கள் உங்களோட வேலைகளை முழு ஈடுபாட்டோட செயலாற்றி மும்முரமாக வேலை செஞ்சீங்கன்னா பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உழைப்பாளர்கள் கடன் வாங்கி செலவு செய்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிச்சிருக்கும். ஆசிரியரோட சொல்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டு நினைச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடியவங்க தான் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க. உங்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைச்சிருக்கு. புதன் பகவான் விரிய ஸ்தானத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யறதுனாலையும் மாதம் முழுவதுமே சனியும் சூரியனும் விரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதனால பல வழியிலுமே செலவு அதிகரிச்சிருக்கும். உடல் நிலையில் ஏதாவது சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு தூங்குறது, சாப்பிட்றது இது எல்லாமே சீராக கடைபிடிச்சிட்டு வாங்க. தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிறத முதல்ல நீங்கள் நிறுத்தணும். மருத்துவ செலவு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வருங்க. அதுவும் நிலுவையில் இருக்கிற வழக்கு விவகாரங்களாக இருந்தால் அந்த சொத்து உங்களோட கை வந்து சேரும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல்நிலையிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் குடும்பத்திற்காகவும் உங்களோட குழந்தைகள், மனைவி, அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவுமே ஒரு சில செலவு வர மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்தில் வியாபாரிகள் புதிய முதலீட்டில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்கணும். எடுத்தமா கவுத்தமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க. கொஞ்சம் சிந்திச்சு ஆலோசனை செய்த பிறகு செய்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மற்றவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்டு பண ஆசையால் எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனையிலுமே சிக்காமல் இருக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செய்யணும். மற்றவங்க சொல்கிற கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி முதலீடு செய்யாதீங்க. குரு பகவானால் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டி பால் காய்ச்சும் யோகம் அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக நீங்கள் உழைக்கணும். உத்தியோகத்தில் நெருக்கடி இருந்தாலுமே பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவை அறிந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் மற்றவங்களை அனுசரித்து போனால் நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். யாரையுமே இந்த நேரத்தில் நீங்கள் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். யாரையும் இந்த நேரத்தில் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் யார் மனதையும் புண்படுத்தாமல் இருங்க. உங்களோட வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினீங்கனாலே போதும். புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் ராகுவும் சுக்கிரனும் உங்களோட ஆசைகளை அதிகரிக்குவாங்க. செல்வம் செல்வாக்கு என வேகமாக செயல்படுவதற்கு தூண்டுவாங்க. அதற்காக செலவும் அதிகரிக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நல்ல வகையில் நடக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க அதிகாரிகளோட வழிகாட்டுதின்படி செயல்பட்டால் நெருக்கடி இல்லாமல் சுமூகமான நாட்களை நீங்கள் சமாளிக்க முடியும். எந்த ஒரு சட்டவிரோத செயலையுமே இந்த மாதம் நீங்கள் ஈடுபடாதீங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டீங்கன்னானே கூடுமான வரைக்கும் நீங்கள் சுக பலன்களை இந்த மாதம் பெற முடியும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.